நமக்கு பின்னாடி பேசுறதை பத்திலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம 2 அடி முன்னாடி இருக்கோன்றதை நினைச்சு பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் என்னுடைய பிகினிங் ஸ்டேஜ். வணக்கம் நண்பா, வெல்கம் டு ஆர்கேஎம் சேனல். நம்ம பராசக்தி திரைப்படத்தோட திரையம்சம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சுதா கங்கர் அவருடைய இயக்கத்தில் சிவகார்த்திகேயன், அதர்வா, ஜெயம் ரவி, ஸ்ரீலீலா அவங்க போன்ற பெரிய நட்சத்திர பட்டாளங்களே நடித்து வெளிவந்த படம் தான் பராசக்தி. பொங்கல் ரிலீஸுக்கு பல சர்ச்சைகள் மத்தியில் சென்சார் போர்டில் சர்டிஃபிகேட்டில் இஷ்யூவில் சிக்கி வெளிவந்த படம் தான் இந்த படம். இதை பராசக்தி ஒரு சினிமா வயசில் பார்த்தோம்னா ஒரு ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை மையமாக வச்சு எடுக்கப்பட்டுள்ள படம்னு சொல்கிறாங்க. ஆனால் ஜென்ஸ் கிட்ஸுக்கு இந்த படம் தெரிய வாய்ப்பு இல்லை, இந்த கதை ஸ்டோரி வைஸ் தெரிய வாய்ப்பு இல்லை. 90s 80s இருக்கிறவங்களுக்கும் வாய்ப்பு இல்லை. 80s 70s நடந்தவங்களுக்கு இந்த படத்தோட உண்மை கதை என்னன்னு நிறையா பேருக்கு தெரியும். இதில் ஒரு மாணவர்களை எதிர்த்து இந்தி திணிப்புக்காகவும் இந்தி மொழியை கட்டாய பேசணுன்றதுக்காகவும் எதிர்ப்புக்கான எடுக்கப்பட்ட படம், பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம்னு சொல்கிறாங்க. தமிழ் சினிமாவில் காட்டிலும் இது ஒரு மாணவர்கள் போராட்டமாக தான் காட்டியிருக்காங்க. மாணவர்களுக்காக உண்மை சம்பவத்தை அடிப்படையில் தான் சென்னையில் பல்கலைக்கழகத்தில் ஒரு செலவு வச்சுருக்குன்னு படத்தோட எண்டு காலில் நம்ம டேரக்டர் போட்டிருப்பாங்க. இந்த விதத்தில் ஏன் ஆளுங்கட்சியாக இருக்கவங்க முட்டு கொடுக்குறாங்கன்றது நம்மளுக்கு தெரில. அதில் நிறையா ரெஃபரன்ஸ் சீன்ஸ் பெரியராவும் கிட்ட அறிஞர் அண்ணாவையும் திரு மு.க. கருணாநிதி அவர்களையும் ரெஃபரன்ஸ் சீன்ஸ் நிறையா வச்சுருக்காங்க. அந்த வயசில் அதெல்லாம் பார்க்க விரும்பலைன்னு தான் சொல்லலாம். இந்த படத்தை ஒன்லைன் ஸ்டோரி பார்த்திங்கன்னா, பராசக்தி இந்திய எதிர்ப்புக்கான மத்தியில் ஒரு புறநானூற்று படை தலைவராக இருக்கார். ஒரு கட்டத்தில் இந்திய அரசு வேலைவாய்ப்பு சம்மந்தமாக ரயில்வே வேலை செய்யணுமா இங்கிலீஷ் பேப்பரில் வந்திருக்கு, தமிழ் பேப்பரில் வரல. அப்போ ஏன் தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு ஹிந்தியை காட்டிலும் ரயில்வேஸில் வேலை இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக போராட்டம் பண்ணார். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி, 10-15 வருஷத்துக்கு முன்னாடி போராட்டம் பண்ணி ரயிலை கொடுத்துறாரு. அதுக்கப்புறம் இதெல்லாம் வேணாம்டா சாமி, நம்ம கூட இருந்த ஒரு பையனை நம்ம இழந்துட்டோன்னு திருந்தி நம்ம நிறுவனம் இருக்காரு. ஒரு கட்டத்தில் மேலே தன்னுடைய தம்பியான அதர்வா இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் இருக்கும்பொழுது இதெல்லாம் வேணாண்டா, இதெல்லாம் இருந்ததுன்னா உங்க கூட இருக்க எல்லாரையும் இழந்துருவேன், நானும் இழந்துருவேன் அப்படின்னு சொல்லி வேலை பார்த்துருக்கும்பொழுது உங்களுக்கு ஆக்கி போட்ட அவங்க ரயில்வேலே ஒரு கறி பொறுக்கிட்டு இருப்பார் நம்ம ஹீரோ சிவகார்த்திகேயன். கறி பொறுக்கிட்டு இருக்கும்போது ரயில்வே செக்கரா ஹிந்தி கட்டாயம் கற்றுக்கணும், அப்போ தான் அவங்களுக்கு வேலைன்னு சொல்லி ஹிந்தியை கற்றுக்குவார். அது வேறு யாரும் இல்லை, ஸ்ரீலீலா ஹீரோயினியாக இருப்பாங்க. அவங்க ஒரு எம்பி கேரக்டராக நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் அவங்க தெலுங்கு பேசுவாங்க. தெலுங்கு பேசுகிறவங்கள்ட்ட போய் இவர் ஹிந்தி கற்றுக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஏகப்பட்ட லாஜிக் சம்மந்தமான இதெல்லாம் நீங்கள் படத்தில் எதிர்பார்க்கவே கூடாது. அந்த விதத்தில் கன்றாவியான லாஜிக்ஸ்லாம் இருக்கும். இதில் நம்ம ஹிந்திக்கு சப்போர்ட்டாக வர போலீஸ்கார் அவங்க அப்பா தமிழாளி. இவர் திராவிடமும் கலந்த மொழியான ஒரு மகனாக பிறந்திருப்பார். அவர் இந்திய எதிர்ப்பாருக்கு போராடுற மக்களை சுட்டுக் கொள்கிற ஒரு அகெயின்ஸ்டான ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருப்பார். இதுக்கு மத்தியில் சிவகார்த்திகேயன் ரயில்வேஸ் எக்ஸாமில் செலக்ட் ஆகும்போது இந்தியை கற்றுக்கிட்டாரா, அவங்க 2 பேருக்கு மத்தியில் இடையில காதல் மலர்ந்ததா அப்படின்ற மாதிரி ஒரு வேறுகிட்ட கண்ணோட்டத்தெல்லாம் கொண்டு போயிட்டு கதையோட உண்மையான சம்சாரம் கொண்டு வாங்கினா. இந்த மாதிரி கதையோட சம்சாரம் கொண்டே வரல. ஏன்னா எங்கிட்ட கொண்டு போய் படத்தை எங்கிட்ட கொண்டு போய் முடிச்சிருக்காங்க. செகண்ட் ஹாப்பில் தான் சிவகார்த்திகேயன் அறிவுக்கு திறக்குது. நம்மளுக்கு ஹிந்தி தான் நம்ம ஃபஸ்ட்டு போகிற ரூட்லேயே பெரிய ரூட்டு, கரெக்டான ரூட்டு, இந்திய எதிர்ப்பு திணிப்பே போயிடுவோம் அப்படின்னு சொல்லி இன்டர்வல் சீனுக்கு முன்னாடி சுதந்திர தின விழாவுக்கு அடுத்த நாள் குடியரசு தின விழாவுக்கு அடுத்த நாள் கருப்பு கொடி ஏற்றுவாங்க நம்ம அதர்வா தலைமையில். அதில் சைலண்ட்டாக சீக்ரெட் ஏஜென்ட்டாக நம்ம ஆளே சிவகார்த்திகேயன் கலந்துப்பார். அந்த சீன்ஸ்லாம் கொஞ்சம் கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். இந்த மாதிரி படத்தில் 2-3 சீன்ஸ்லாம் கொஞ்சம் கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். இதில் இது பராசக்தி தமிழர்கள் இந்திக்கு எதிர்ப்புக்காக போராடினப்பட்ட படங்கள்னு சொல்லி நம்மளுக்கு பேடு ப்ரொமோஷன் எல்லாமே ப்ரொமோஷன் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் தமிழ்நாட்டை தாண்டும் இந்தியாவில், சவுத் இந்தியாவில், கேரளா, மலையாளம், ஆந்திரா, மராட்டி எல்லாருமே போராடி இந்திய திணிப்பை தான் போராடினாங்க. அதுக்கு முக்கிய காரணமாக இந்த மாணவர்களை வச்சு தான் இந்த படமே கேஸ் பண்ணி எடுத்துருக்காங்க. ஆனால் இதில் என்ன இதுக்குன்னு தெரில. அறிஞர் அண்ணாவும் கலைஞரும் ரெஃபரன்ஸ் சீன்ஸில் கேட்டால் நாங்களும் இந்திய எதிர்ப்புக்காக போராடினோம் அப்படின்னு சொல்லி போராடிக்கிட்டு இருக்காங்க. ஓவராலாக இந்த படம் பொள்ளாச்சியில் பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட கதைகளாக இருக்கும். இதில் பழைய காலத்து ரெஃபரன்ஸ் சீன்ஸ்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. மாப்பிள்ளை விநாயகர் சோடா அது இன்னமும் மதுரையில் இன்னும் இருக்குது, ஃபேமஸான சோடானே சொல்லலாம். யாரெல்லாம் மாப்பிள்ளை விநாயகர் சோடா மதுரையில் குடிச்சிருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த படத்துக்கு ஆர்கேஎம் சேனல் ரேட்டிங்னு பார்த்தீங்கன்னா 5க்கு 2.5 தான் தருவேன். இது இப்போ இந்தி திணிப்புக்கான போராட்டம்னு பேஸ் பண்ணி இந்த கதையை கச்சிதமாக கொண்டு போயிருக்கணும். இதில் தேவையில்லாட்டுக்கு லவ் ஸ்டோரி, எமோஷன் காட்சி, காமெடி காட்சிகள், இந்த கிளவியில் வச்சு லூட்டிக்கிற காட்சியும், ஜெயம் ரவியோட வில்லத்தனமும் அன்கண்டிஷனல் லவ், அந்த மாதிரி அன்கண்டிஷனல் ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் குண்டக்க போனதுனால படம் வயசு அந்தளவுக்கு எடுபடலைன்னு சொல்லலாம். பராசக்தி தனியாக வந்தனால தப்பிச்சாங்கன்னு சொல்லலாம். ஜனநாயகனோட வந்துச்சுன்னா
வேறு வழியே இல்லை. இருந்தாலும் பொங்கல் ரிலீஸுக்கு வந்து நம்ம தளபதி ஃபேன்ஸுக்கு வந்து பெரிய ட்ரீட்டாக வந்து நம்ம கலைப்புலி தானு கொடுத்துருக்காரு. அடுத்தடுத்த பொங்கல் ரிலீஸில் வந்து வா வாத்தியார் வருவார், நம்ம தம்பி தலைமையிலன்ற ஒரு படம் வருது. இந்த மாதிரி ஏகப்பட்ட படங்கள் வந்து பொங்கல் லிஸ்ட்டில் வந்துக்கிட்டு இருக்குது ஜனநாயகனுக்கு பதிலாக. அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன். பாய் விவர்ஸ்.